இந்த 2 சவால் சேலஞ்ச் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா 23. ஒரு 4-5 நாளா பாத்தீங்கன்னா சரியா வீடியோ எதுவும் அப்லோட் பண்ண முடியல. அது ஏன்னா அண்ணன் வந்து ஹோம் டவுனுக்கு போயிருந்தனால கொஞ்சம் பிஸியா இருந்தேன். வீடியோ எடுக்கிறதுக்கே நேரம் கிடைக்க மாட்டேது. எடுத்த வீடியோ தான் மறுபடியும் எடிட் பண்ணி போட்டிருந்தேன். அதனால சரியா வீடியோ எதுவும் அப்டேட் பண்ண முடியல. ஹோம் டவுனுக்கு போன வேலையை முடிச்சுட்டு திரும்பி நம்ம வசந்த மாளிகையே வந்தாச்சு. ஊர்ல இந்த 4 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. கண்ணை திறந்து மூறதுக்குள்ள அதுக்குள்ள 4 நாள் ஓடி போயிருச்சு. என்ன பண்றது, இன்னொரு 4 நாள் சேர்த்து இருந்துட்டு வந்துருக்கலாம். சரி விடு, பாத்துக்கலாம். மறுபடியும் போகாம இருக்க போறோம். அப்புறம் என்ன, வழக்கமான வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். வீட்டுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாமான்லாம் கொடுத்து விட்டாங்க, அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது வேற ஒண்ணும் இல்லை, என் துணி அப்புறம் கொஞ்சமா ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டுருக்காங்க. ஊருக்கு போனாலே ஒரு சின்ன ஹாப்பிப்பா. நம்ம பையன் வந்திருக்காரு, பலகாரம்லாம் சுட்டு போடணும், நல்லா சுட்டு போட்டாங்க. நல்லா திருப்தியா சாப்பிட்டு தெம்பா ஊரை சுத்திட்டேன். தெம்பா வந்திருக்கு. கொடுத்து விட்டதெல்லாம் எடுத்து வச்சிருக்கும் திடீர்னு ஒரு கால். யாருன்னு பார்த்தா நம்ம மூத்தவருக்கு பேர் அப்டேட் பண்ணியாச்சு. இனிமே ஒரு பேர் பாத்தீங்கன்னா ஃபான் நம்பர். கால் பண்ணேன், என்ன விஷயம்டான்னு கேட்டேன். சரி ஃப்ரீயா இருந்தா வெளியே வாடா, வெளியே போலாம்டா. நான் எதுக்குடான்னு கேட்டேன். ஏன்டா என்னடாச்சு வெளியே போறேன்னு கேட்டேன். இல்லடா எங்க பிஜில பாத்தீங்கன்னா கேஸ் வச்சு நாங்க சமைச்சிட்டு இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா கேஸுக்கு வந்து தடை போட்டுட்டாங்க, அதனால கேஸ் எடுத்துட்டு போயிட்டாங்கடா. இப்போதைக்கு கேஸ் இல்லடா, அதனால ஒரு இன்டெக்ஷன் வாங்கலான்னு போயிட்டு இருக்கோம். வா போய் ஒன்று வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் என்ன, அவன் ஆசை யார் கெடுப்பா. கிட்டத்தட்ட லொகேஷன்லாம் போட்டு ரூட் மேப்லாம் கண்டுபிடிச்சு போய் பார்த்து வாங்கிட்டு வரது கிட்டத்தட்ட 1/2 hour ஆயிடுச்சு. ஆனா என்ன, நாங்க வாங்க வேண்டிய பொருள் தான் கடைசி வரைக்கும் வாங்கவே இல்லை. வாங்க தேவையில்லாத பொருள் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கோம். சரி போற வழியில ஏதாச்சும் கடை சிக்கும், அப்படி ஏதாச்சும் ஒரு கடையை பார்த்து அந்த கடையில போயிட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கோம். போற வழியில பார்த்தீங்கன்னா ஒரு கடை சிக்கிச்சு. அந்த கடையில் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் என்ன, அவன் ரூம்ல விட்டுட்டு அப்புறம் என் ரூமுக்கு நான் கிளம்பிட்டேன். தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்குறேன்னு சொன்னால அந்த பொருள் இதுதான். நமக்கு ஜிம்முக்கு கிளம்ப டைம் ஆயிடுச்சு. அறக்க பறக்க சத்தியமித்ராவை குடிச்சிட்டு ஜிம்முக்கு ஜூட் விட்டாச்சு. ஒரு 4 நாள் ஜிம்முக்கு கேப் விட்டதுனால நம்ம ஓவர் வெயிட் அடிக்க முடியல. அதனால இதுக்கு மேல பாத்தீங்கன்னா கரெக்டா டச்சிலே இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அதனால நோ கேப், நோ எக்ஸ்கியூஸ். புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ. சரி இன்னைக்கு ஒர்க் அவுட் கதம் அப்படி இப்படின்னு கதை பேசிட்டு ஒரு வெளியே ரூமுக்கு வந்தாச்சு. நாளைக்கு பார்க்கலாம் காய்ஸ்.